சாம்பிளிங் எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா, எதுக்காக பண்றாங்கன்னாக்கா, பெரிய லார்ஜ் நம்பர்ஸா இருக்கு இல்லையா? பெரிய உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில 2,00,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2,00,000 ஓட்டுல கிட்டத்தட்ட 1,80,000 பேரு 80% 90% வாக்கு செலுத்தியிருந்தாங்கனாக்கா, அவ்வளோ பேரையும் எடுத்து செக் பண்றது கஷ்டம் நமக்கு. அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, அந்த சாம்பிள் சைஸ் வந்து வச்சுப்பாங்க. அதுக்கு 3 வகையா எடுப்பாங்க. ஒண்ணு வந்து 10% மார்ஜின் எரர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 10% இருக்கும். அடுத்து வந்து 5%, அடுத்து 3%. இது கேனன் ஃபார்முலா இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 10% இதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்ஜின் இருந்தா பரவாயில்லனாக்கா, நமக்கு வந்து ஒரு 100 சாம்பிள் எடுத்தா போதும். அதே நேரத்துல நம்ம 5% மார்ஜின் வரும்னு வச்சுக்கோங்களேன். 5% துல்லியமா இருக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் 90% வச்சுக்க மார்ஜின் வரும்னாக்கா, அதுக்கு வந்து கரெக்ட்டா துல்லியமா பார்த்தா 384 சாம்பிள் எடுத்தா போதும் நமக்கு, ஒரு தொகுதிக்கு. அதே நேரத்துல நமக்கு வந்து ஒரு 3% தான் நமக்கு வந்து எரர் ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ் ஆர் மைனஸ் 3% தான் இருக்கணும்னாக்கா, 1000 சாம்பிள் எடுக்கணும். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா நமக்கு இது. இதுல வந்து இவங்க எடுத்தது வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் எடுத்தாங்களா? இல்ல ஒரு தொகுதி எடுத்து அத அப்படியே ஸ்கேல் அப் பண்ணலாம்னு தெரியாது நமக்கு அது. ஒரே ஒரு தொகுதி மட்டும் எடுத்துட்டு அது ஸ்கேல் அப் பண்ணாக்கா, அது பெரும்பாலும் தப்பா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, அங்க லோக்கல் இஷ்யூஸ் ஒண்ணு. அடுத்து அந்த அந்த ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எம்எல்ஏ வந்து அவரோட செயல்பாடுகள். அப்புறம் வந்து அங்க வந்து எந்த ஜாதியில அவரு நிக்கிறாரு, அத எதிர்த்து யார் நிக்கிறா? அப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப பாமகலே வந்து 2 பிரிவா இருக்கு. அப்ப அந்த ஓட்டு கொஞ்சம் அங்க இது குறைய வாய்ப்பு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தினகர் கட்சி நிக்குதுன்னா, அங்க இன்னொரு வேட்பாளர் போட்டாக்கா, அது கொஞ்சம் குறைவா அதுக்கு இன்னொரு சசிகலா மேடம் போட்டதான்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் புல் பண்ணும். இப்ப எல்லா ஃபேக்டரி பண்ணதான் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும் ஒழிய, ஒரே ஒரு தொகுதி மட்டும் எடுத்துட்டு அது எல்லாத்துக்கும் ஸ்கேல் அப் பண்றதுனாக்கா, அது பெரும்பாலும் சரியா அந்த கணிப்பு சரியா வராது. ஒவ்வொரு தொகுதியும் தனியா எடுத்து பார்க்கணும். அப்போ ஒரு 386 சாம்பிள் எடுத்தீங்கன்னா, ஒரு 4 கிலோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவு நீங்க அதாவது இப்ப கல்லூரி அந்த அரசு உத்தியோகம் பார்க்குறவங்க, அவங்க ஒரு மாரி மனநிலையில இருப்பாங்க. அப்புறம் வந்து வியாபாரி ஒரு வேலையில இருப்பாங்க. பெண்கள் வேற மாநிலம் இருப்பாங்க. அதனால எல்லாத்தையும் கவர் பண்ற மாரி மாணவர்கள் இருந்து எல்லாத்தையும் அந்த 12 வயசு மேல இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா செக்ஷனும் கவர் பண்ண பார்த்துக்கணும். ஒரு சாம்பிள் சைஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்தனால தான் ஓரளவுக்கு நீங்க ஒரு 304 பேர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா செக்ஷன் கவர் பண்ற மாரி நீங்க இது ஒரு ஒப்பீனியன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு போலிங் கூட ரிசல்ட் பண்ற மாரி இருக்கும் அது. கிட்டத்தட்ட நெருங்கி வர வாய்ப்பு இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு தனித்தனியா எடுக்கணும். மொத்தமா எடுக்கக்கூடாது நம்ம. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.